இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட குற்றம் வரும். என்ன பண்ணலாம்? சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட பையன் நான் பாக்குறேன். கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய் நாய் அயோக்கிய பேர்களா. நான் ஒரு சாதாரண மகன், திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன். என்னை இறுதி போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். என்னடா எழுதுறான்னு முதல் நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு கேட்டேன், இது ஏப்பா சாப்பிட்றதை எழுதிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நீங்க சாப்பிடுங்க, ஏப்பா எழுதுறேன். இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. நான் அழுவதை தவிர எதையுமே செய்ய முடியும். AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அப்போ உட்காந்துட்டு கேட்கும்போது எங்க அண்ணன் கேட்கிறேன், அண்ணாப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்பா, இந்த சிவன் ஆட்டத்தை பாப்பா. 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் மகன் செதுப்பல. என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சினிமா நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு. எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். என்னை இறுதி போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடியுறதா? பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முதல் நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு கேட்டேன், இது ஏப்பா சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன். இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பான்ற மாதிரி அவரு. நான் தமிழ், அவரு வேலைக்கு ஆக மாட்டாரு அவரு. அண்ணே உடனே தானே ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கேட்கிறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன். அது இந்த மாதிரி அரைக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கலை தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திருப்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு.
சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்புகள் உண்டு, விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு. சிவாஜிலிங்கம் எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது, சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பல சினிமாக்காரர்கள் வருவார்கள், அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா, சீமானுக்கு ஆமகறி வாங்கி கொடுப்பானா, பொண்டாட்டி மதவதினை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருந்தா பிரபாகரன். அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களிலும் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்துடைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கண்ணிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாடை வை, எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா. இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லுங்க தமிழ். சீமானுக்கு முன்னால நின்றுகிட்டு மதிவதனி அண்ணிட்ட சொன்னாரா, அவன் என்ன சாப்பிடான்னு குறிப்பு எழுதி வச்சுக்கோ, இதான் பிரபாகரனுக்கு வேலை. சொன்னார்கள் மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம், அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக 2 நிமிடம் தான். அப்படி கிட்டத்துல வந்து நின்று அப்படி போயிட்டார், அவ்வளவுதான். இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான், நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நீதிமன்றமே தவிர்க்க முடியாத தலைவர் சொல்லிச்சு. உடனே சவுக்கு சகர், ஆமா தவிர்க்க முடியாத தலைவர் தான், நிறைய கதைகள் சொல்வதனால அவர் தவிர்க்க முடியாத தலைவர். அதுக்கு என்ன கதை சொல்வாருன்னு சொல்லி சொல்றாருன்னா, டெல்லிக்கு சீமான் அவர்கள் போயிட்டு வரும்போது அவரும் ராடாசன் நிற்கும் போது அவங்க வந்து படம் பிடிச்சாங்க, துப்பாக்கியோட படம் பிடிச்சாங்க. அது என்னுடைய படத்தை வச்சிருந்தாங்க. உடனே இந்த படத்தை துப்பாக்கில ஒட்டி வச்சிருந்தாரு. இது அப்படி சொல்லவே இல்லை சீமான், அலைபேசியில படத்தை வச்சிருந்தான்னு சொன்னத துப்பாக்கில படத்தை ஒட்டி வச்சிருந்தாரு அப்படின்னு சீமான் கதை சொன்னாருன்னு சொல்றான். ராணுவத்துல துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் படத்தை ஒட்டிட்டான். அது என்னுடைய படத்தை வச்சிருந்தாங்க. உடனே இந்த படத்தை துப்பாக்கில ஒட்டி வச்சிருந்தாரு. இது அப்படி சொல்லவே இல்லை சீமான், துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் படத்தை ஒட்டிட்டான். கட்டி பிடிச்சு உள்ள ஓட்டிட்டாங்க. 2 மாசம் சிறையில் இருக்கா. எனக்கு என்ன அடங்க மாட்டியாடா, அப்புறம் தூக்கி வேற இடத்துல போட்டாங்க. வேற இடத்துல போட்டா 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிட்டான். அண்ணன் அவன் என்ன அவன் சிறையில போட, நான் ஒட்டுவேன், இல்லைன்னா வேற வீட்டு வந்துடுவேன். நிறைய ஆளு நம்ம ஆளு இருக்கு. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். வரண்டாயா சாமி, என்ன வந்து போடுறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா, நாளைக்கு வந்தா கொலைக்கே சாக்கிடுவானே. கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது. பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? என்னுடைய ஐயான, என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். இதுக்கு இளங்கவனும் பேரன்னு போடுவான். நான் கொள்கை பேரன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னைத்தான் சொல்றாரு, அவரை சொல்ல மாட்டார். ஏன் இவரை திறக்கணும்? மறந்துடாத, பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். தமிழன் என்றாலே அவன் வீரன் என்று பொருள். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க.